அந்த அளவுக்கு ஜாலியாக போயிட்டு இருக்கும்போது தான் ஹியர் கம்ஸ் த ஏழ்ரை. அண்ட் ஃபைனலி த மோஸ்ட் அவைட்டட் போட் ரைட் ஸ்டார்ட் ஆயாச்சு. நம்ம சிராஜ் இங்கே தான் பிக் பாஸாக மாறிய தருணம். எப்படி நம்ம பெங்களூர்லேருந்து வாகமோனுக்கு ஃபுல் எக்ஸைட்மெண்ட்டோட வந்தோமோ அதே எக்ஸைட்மெண்ட்டோட வாகமோன்லேருந்து கலையபாச்சு நம்ம இப்போ எங்கே போக போகிறோம்னா ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்ன மாதிரி மன்ட்ரோ ஐலாண்டுக்கு போக போகிறோம். நாம் தங்கி இந்த டெஸ்டினேஷன்லேருந்து மன்ட்ரோ ஐலாண்ட் பார்த்தீங்கன்னா 127 கிலோமீட்டர்ஸு 3 hours 44 minutes ஏதோ காமிக்குது. ஆனால் நடுவில் நம்ம லஞ்ச் வேறு சாப்பிடணும். இந்த மன்ட்ரோ ஐலாண்டுக்கு நம்ம போகிறது மெயின் என்னன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு போட்டிங்காக தான். போட்டிங்காக எவ்வளோ தூரம் போகிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் பண்ண போட்டிங்கை பார்க்க போகிறீங்க. அதுக்கப்புறமா கண்டிப்பா உங்களோட விஷ் லிஸ்ட் நீங்களே ஆட் பண்ணிடுவீங்க. இந்த மன்ட்ரோ ஐலாண்ட் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன். அதாவது என்னன்னா இந்த மன்ட்ரோ ஐலாண்ட் இந்த போட்டிங் பேக்கேஜ் எல்லாமே நம்மளுக்கு பக்காவா ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தவங்க யாருன்னா எஸ்கே வெக்கேஷன். எஸ்கே வெக்கேஷனா யார்ப்பா அது நீங்க யோசிக்கலாம். என்னோட சிக்கிம் நீங்க சீரிஸ் பார்த்தாலும் சரி, ஜம்மு சீரிஸ் பார்த்தாலும் சரி, 2 ட்ரிப்புமே பக்காவா அட்டகாசமா ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தது எஸ்கே வெக்கேஷன்ஸ் தான். ஒருவேளை நீங்களும் ஜம்மு காஷ்மீர் மற்றும் சிக்கிம் அது மட்டும் இல்லாத இந்தியாவுக்குள்ள பல இடத்துக்கு போய் நீங்க என்ஜாய் பண்ணணும், ஒரு டூர் பேக்கேஜ் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க, ஒரு டூர் ஆர்கனைஸ் எதிர்பார்த்துருக்கீங்கன்னா கண்டிப்பா எஸ்கே வெக்கேஷன் அவங்க சஜஸ்ட் பண்ணுவேன். அவங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பா செக் பண்ணிக்கோங்க. அப்படியே வந்துட்டு இருக்க பார்த்தா சவுத்து மலை இவ்வளோ பெரிய புளியை நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. என்னடா இங்கே போய் பார்த்தா ஒரு அதல பாதாளத்துக்கு ஒரு இடம் இருந்துச்சு. கூப்பிட்டு பார்த்தா சுபாஷேன்னு சொன்னால் அவருக்கே கேட்க போல இருக்குது. அந்த அளவு ஒரு ஆழமான இடமா இருந்துச்சு. அப்படியே அந்த இடத்துல இருக்க தூரத்தில் போகிற சின்ன ரோட வாயை பிளந்து பார்த்துட்டே இருக்கும்போது தான் தெரிய வந்துச்சு நாமளே அந்த ரோட்டில் தான்டா போக போகிறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு நாங்களும் வண்டி எடுத்துன்னு உடனே கிளம்பிட்டோம் அங்கேருந்து. நாங்கள் ஜாஸ்டர்லேருந்து கிளம்பும்போது ஆல்மோஸ்ட் மணி 10 ஆகிடுச்சு. நாங்கள் வந்து மன்ட்ரோ ஐலாண்டுக்கு ஆல்மோஸ்ட் 2-3 o'clock நம்ம வரணும்னு சொல்லிட்டோம். அதனால் போகிற வழியில் டக்குன்னு லஞ்சை சாப்பிட்டுட்டு எவ்வளோ சீக்கிரம் ரீச் ஆக முடியுமோ அந்தளவுக்கு ரீச் ஆகிட்டோம். ஏன்னா வெயில் சும்மா அடி பொழந்து எடுத்துச்சு எங்களை. நல்ல வயிறு முட்டை சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கேரளா ரோடுக்குள்ளே சின்ன சின்ன சந்துக்குள்ளே அங்கேயும் இங்கேயும் வளைச்சி வண்டியை ஓட்டிட்டு ரோடை ஃபுல்லாக பார்த்து ரசிச்சுட்டு அது மட்டும் இல்லாத அழகான வீடை பார்த்துட்டே போகிறது ஒரு தனி குஷியாக இருந்துச்சு எங்களுக்கு கேரளாவில். அந்த அளவுக்கு ஜாலியாக போயிட்டு இருக்கும் போது தான் ஹியர் கம்ஸ் த ஏழ்ரை. மேட்ரு என்னன்னா நாங்கள் பாட்டு வண்டி ஓட்டின போது வந்து எங்கள் கூட தான் வந்தோன்னா திடீர்னு பார்த்தா ரைட்டு திரும்பினா இண்டிகேட்டர் கூட போடாத. அதுக்கு நம்ம சிராஜ் வாக்குவாதம் பண்ணி வாக்குவாதம் முத்தி போய் அடுத்த கட்டமாக அடித்து பொழந்துருவா நீங்களாம் எதிர்பார்ப்பீங்க. ஆனால் அங்கே தான் கதையில் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. நம்ம சிராஜ் இங்கே தான் பிக் பாஸாக மாறிய தரணும். இப்போ திபுச்சிக்கு மூமெண்ட் என்னன்னா நம்ம சிராஜ் வண்டியில் டேஷ் கேம் இருந்தனால டக்குன்னு ஒரு குறும்படத்தை போட்டு காமிச்சிட்டாரு. அதை பார்த்தோன்னே சேட்டா திரு முழிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இதோட முடிவு என்ன ஆச்சுன்னா ஒன்றும் இல்லை, சேட்டா குறும்படத்தை பார்த்தாரு, பழம்புரி சாப்பிட கிளம்பிட்டாரு. அண்ட் ஃபைனலி நாங்கள் பிளான் பண்ண டைமுக்கு லேக் அண்ட் ரிவர் ரெசார்ட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். உள்ளே என்ட்ரு ஆனப்போவே இந்த சின்ன ஒத்தடி பாதை, அதுக்கப்புறமா இந்த தென்னை மரத்து நிறைய இருக்கிற, அதுக்கப்புறமா சைடில் இருந்த பேக் வாட்டர் எங்களால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. அது மட்டும் இல்லாத பீஸ்ஃபுல்லாக காமாக இருந்துச்சு இந்த இடம். இதுதான் நம்மளோட எஸ்கே வெக்கேஷன் நம்மளுக்காக அரேஞ்ச் பண்ண ரெசார்ட். இந்த ரெசார்ட்டில் ஆக்சுவலாக என்னென்னா போட்டிங் மட்டும் அலோவ் பண்ண மாட்டாங்க. இங்கே யார் ஸ்டே பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் போட்டிங் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம எஸ்கே வெக்கேஷன் ரெகுலர் கஸ்டமர்னால நம்மளுக்கு போட்டிங் மட்டும் அரேஞ்ச் பண்ணி தந்திருக்காங்க. Okay, normally like we have a package. We are only selling our property as a package only. So this traveling sultan has called me in the morning and he asked his close friends is coming here and they only need boating. So it's a special consideration as it is a traveling sultan, we are giving this opportunity for you to. நாங்கள் வந்துட்டு அப்புறமா இந்த போட்டை ரெடி பண்ணுறதுக்குள்ள நாங்கள் என்ன பண்ணோம்னா இங்கே இருக்கிற இடத்த ஃபுல்லாக சுற்றி போட்டோம். இந்த ரெசார்ட் உண்மையிலே செம சூப்பராக இருந்துச்சு. எக்கச்சக்க அம்யூனிட்டிஸ், எக்கச்சக்க ஃபெசிலிட்டிஸ், ஸ்விம்மிங் பூலோட எல்லாமே இருந்துச்சு இங்கே. அதுவும் ஸ்டே பண்ணுறதுக்கு லக்ஸுரியாகவும் இருந்துச்சு. ஒருவேளை நீங்கள் வந்து மன்ட்ரோ ஐலாண்டில் ஸ்டே பண்ணணும்னு பிளான் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஸ்டே உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த ஸ்டே கண்டிப்பாக உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன், ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஃபைனலி த மோஸ்ட் அவைட்டட் போட் ரைட் ஸ்டார்ட் ஆயாச்சு. எங்களோட நல்ல நேரம் இந்த போட் ஓட்டுற சேட்டாவும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தார் எங்கள் கூட. நாங்கள் எங்கெங்கெல்லாம் நிறுத்த சொல்கிறோமோ டக்கு நிறுத்துறாரு, டீ வாங்கி தராரு, ஜூஸ் வாங்கி தராரு, மழை பெஞ்ச ஒரு இடத்துல போய் நிப்பாட்டுறாரு. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தார்.
இப்போ வரைக்கும் இந்த போட் ரைடு வந்து இந்த கிளிம்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, செம சூப்பராக இருந்திருக்கும். இந்த போட் ரைடோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 2 hours. 2 hours அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் 2 hours இங்கே உங்களுக்கு போகிறதே தெரியாது. அந்த அளவுக்கு செம ஃபன்னாக இருக்கும். ஒரு இடமும் வேறு மாதிரி இருக்கும். இங்கே இந்த மாதிரி சின்ன சின்ன டனல்குள்ளே போகிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஒரு காட்டுக்குள்ளே போகிறதா இருக்கும், குட்டி வாட்டர் சந்துக்குள்ளே போகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயம் இந்த இதில் பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லாத 2 hours போதே கையில் ஏதாவது புளி சோறு எடுத்துக்கணுமா நீங்கள் நினைப்பீங்க. அதை பற்றின எதுவும் கவலைப்படாதீங்க. சேட்டா போகிற வேலை டீ குடிக்க நிப்பாட்டுவார், சோடா குடிக்க நிப்பாட்டுவார். நீங்கள் என்ன வேணாலும் நல்ல இறங்கி வாங்கி சாப்பிடலாம். ஏன்னா சைடில் போகிறதுல கடைகளாம் கூட இருக்கும் இங்கே. தாக்குங்க. See, my head is still up. See. One dongle sound will come. Achaya. போட் ஓட்டுனது என்னமோ சேட்டை தான். ஆனால் நாங்கள் ரொம்ப களைப்பாயிட்டு டீ குடிக்க ஆரம்பித்தோம். சேட்டாவும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்பாட்டில் ஸ்டாப் பண்ணார். டீ மட்டும் இல்லாத இங்கே நாஸ்டாலஜிக்கான அந்த 1 ரூபா பெப்சியும் கிடச்சிது. இதெல்லாம் ருசிச்சு சாப்பிட்டுட்டு மறுபடியும் நம்மளோட போட் பயணத்தை தொடங்கிட்டோம். காலையில் தான் சொன்னேன் வெயில் சும்மா பொழந்து எடுத்துருந்துச்சின்னு சொல்லிட்டு. நான் சொன்னது யார் கேட்டுச்சோ இல்லையோ, இந்த மன்ட்ரோ ஐலாண்டுக்கு கேட்டுச்சு. பார்த்தா போட்டிங் போகும்போது சரியான மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரி அதாவது போட்டிங் வந்து ரொம்ப நேரமாக ஒரு 2 மணி நேரம் கிட்ட ஓட்டுற அவரே வந்து சும்மா தான் வர்றாரு. உட்காந்து வர எங்களுக்கு தான் டீ குடிக்கணும், அந்த பெப்சி குச்சி சாப்பிட்ணும், இதோ எகிரி குச்சி அங்கே போய்ட்டு லெமன் சோடா வாங்கி போயிருக்காரு. அதுவும் இவ தான் மேக்ஸிமம் அந்த பிரிட்ஜுக்கு வர மாதிரி குடிஞ்சது தான். அதுக்கே ஒரு 2 லெமன் ஜூஸ், 2 டீ, 2 பெப்சி முடிஞ்சு போச்சு. சரி, இது கூட ஒன்றும் கொடுக்காவாட்டா? இந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே ஒரு செம ட்ரீம் டெஸ்டினேஷன் மாதிரி இருந்துச்சு. என்னமோ மலையாள மூவிஸில் இருந்த இந்த கும்பலாங்கி நைட்ஸ் அந்த மாதிரி படத்தில் வர லொக்கேஷன் மாதிரி இருந்துச்சு. உண்மையிலே சூப்பராக என்ஜாய் பண்ணோம் இந்த இடத்துல. பொம்மை நின்றுட்டு After the 2 hours of beautiful boating, நாங்களோட மறுபடியும் அந்த லேக் அண்ட் ரிவர் ரெசார்ட்டுக்கே வந்து ரீச் ஆகிட்டோம். இது ஆக்சுவலி ஒரு ரவுண்ட் ட்ரிப் மாதிரி. நம்ம போட் சேட்டை கடைசி ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு நாங்கள் இந்த இடத்துல இருந்து விடை பெறுறோம்.
ஒரு வழியா எங்க பக்கெட் ட்ரெஸ் இந்த மன்றோ ஐலண்ட் பார்த்து முடிச்சாச்சு. அடுத்தது நம்ம எங்க போறோம் நீங்களா யோசிக்கலாம். ஏன்னா நம்ம வாகமூலம் கேன்சல் பண்ணியாச்சு, மன்றோ ஐலண்ட் கிளம்பியாச்சு. இப்போ நம்ம எங்க போறோம்னா சிராஜ் சோனியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆல்ஃபின் ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க எங்க இருக்காங்கன்னா ட்ரிவாண்ட்ரத்தில் இருக்காங்க. அவங்க வீட்டு தான் நம்ம போறோம். இங்க இருந்து ட்ரிவாண்ட்ரம் ரீச் ஆகிறதுக்கு ஆல்மோஸ்ட் 80+ கிலோமீட்டர்ஸ் ஆகுது. 2.5 hours கிட்ட காமிக்குது. ஆனா இந்த மலைக்குள்ள ஓட்டுறதும் இந்த சின்ன சந்துக்குள்ள ஓட்டுறதும் டிராபிக்ல ஓட்டுறதும் ஆல்மோஸ்ட் ராத்திரி ஆயிடுச்சு ரீச் ஆகுறதுக்கு. இதுல மெயின் மேட்டர் என்னன்னா நாங்க வரதே அவங்களுக்கு தெரியாது. சும்மா காலையில அவங்க இருக்காங்களா கூட செக் பண்ணிட்டு டைரக்டா அவங்க வீட்டுக்கு நாங்க இப்போ போயிட்டு இருக்கோம். But it was amazing, Monroe. Yeah, Monroe was magical. Anyway, we planned it last year, no dear? October something we were planned. planning. Actually, this trip also some pending. Yeah. trips have been we covered. Everything we covered. Pending task. Already pending is covered. Yeah. First room. இங்க ரீச் ஆயிட்ட அப்புறம் அவங்களோட ஃப்ரெண்டோட ரியாக்ஷன் பார்த்தோன்னே அவங்களுக்கு ஷாக்கா இல்ல சர்ப்ரைஸான்னு தெரியல. ஆனா கவனிப்புலாம் சமபலமா இருந்துச்சு. நம்ம சூப்பர் ஸ்டார் சொன்ன மாதிரி மாதா பிதா குரு தெய்வம் இல்லாம மாதா பிதா குரு நல்ல நண்பன், அதுக்கப்புறம் தான் தெய்வம் சொல்லியிருக்காரு. எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாத இவங்களோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஷிப் பார்க்கறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எனக்கும் இந்த மாதிரி ஒரு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் இருக்கான். எனக்கு இவங்களெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் ஞாபகம் வந்த மாதிரி உங்களுக்கும் கண்டிப்பா உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ஞாபகம் வரும். அப்படி ஞாபகம் வந்தவங்களுக்கு கண்டிப்பா கால் பண்ணி பேசுங்க இன்னைக்கு. அது வரைக்கும் டாடா பாய், உங்களுக்கு நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன்.